என் மேனேஜர் சொன்னார், இந்த மாதிரி அண்ணன் 7:30 மணிக்கு வந்தால் சரியாக வரும். அப்போ என் மேனேஜர் அவன்கிட்ட சொல்கிறார், யார் ரெட் ஜெயின் மேனேஜர் சதீஷ் சொல்கிறார், மாரி செல்வ சார் டைரக்டர் சார்கிட்ட நீ என்ன ரீமெண்ட் பண்ணுங்க என்னமோ சொல்கிறார், தெரில எனக்கு. அதை என் மேனேஜர் என்கிட்ட சொல்கிறான், அண்ணன் டைரக்டர் ரிமாண்ட் பண்ணாதான் வருவாராம். நான் சொன்னேன், டைரக்டர் எதுக்குடா ரிமாண்ட் பண்ணணும், கலாட்டா ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு ரிமாண்டுக்கு என்னடான்னு கேட்டேன். ரிமாண்டில் நேர் அப்படின்னா டைரக்டரை கேட்டேன். அப்படி ரீமண்ட் என்னது அவர்கிட்ட யோசனை கேட்டிருக்கேன்னு சொன்னான். நான் சொன்னேன், இன்னையோட வேலையை விட்டு போயிரு, நீ உன் சாவகாசமே எனக்கு வேணாம். நான் தன்னால் ஏற்கனவே தமிழே தகராளாகிறேன், என்கிட்ட எதுக்குடா இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கேன், இவனால வேலை பார்க்குறது தெரியாதா உனக்கு? அது டேரக்டர் சொன்னேன், என்னை ரிமாண்ட் பண்ணாதான் நீங்கள் வரணுமா அப்படின்னு கேட்டாரு. தமிழில் இருக்க சோகம் உலகத்திலே இல்லைம்மா. கண்டிப்பாயா. எங்கள் அம்மா என்னை பார்த்து ரொம்ப சிரிப்பாங்க. கடைசி காலங்களில் என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒவ்வொரு நகைச்சுவை படத்தையும் பார்த்து அவங்கள நல்லா சிரிக்க வச்சேன். சிரிக்க வச்சது இல்லாமல் இடைக்காலத்தில் சினிமா வாய்ப்பு எனக்கு வந்து பல நல்லவங்கனால எனக்கு தடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வச்ச புண்ணியவாங்களுக்கு அங்கே ஒரு நன்றி சொல்லணும். அந்த நேரங்களில் எங்கள் அம்மாவை போய் ரொம்ப அழகாக லைவில் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தினேன். அதுக்கப்புறம் நல்லா சிரிச்ச முகத்தோடு எங்கள் அம்மா அந்த ஆசீர்வாதம் இன்னும் இருக்கனால தான் இன்னைக்கு மாமன்னன் ஒரு படத்தில் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து மாரி செல்வராஜ் மூலியமாக உதயநிதி சார் மூலியமாக இன்றைக்கி உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். அதுக்கு இன்றைக்கி ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ளவர் எங்கள் அப்பா. எங்கள் அம்மா வந்து ரொம்ப வறுமையிலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 7 பிள்ளை. என்னுடைய மனைவி நல்ல நகைச்சுவை சிந்தனையாளர். அவங்க கிராமம், அவங்க பேர் விசாலாட்சி. எங்கள் அம்மா பேர் பாப்பா என்ற சரோஜினி. எங்கள் அப்பா பேர் நடராஜன். இப்படி ஒரு குடும்பம். வீட்டுக்குள்ளே போனால் சோகமாக இருக்கும், வெளியே வந்தால் ஒரே நகைச்சுவையாக இருப்பேன் நான். எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தை பூராமே நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தேன். அப்படி ஒரு காலகட்டம் இருக்கிறது தான் எனக்கு வந்து புதுசாக எனக்கு சினிமா வாய்ப்பு கிடச்சி தேவர்மனில் என்னுடைய ஃபீலை காட்டினேன். அந்த தேவர்மனுக்கு பின்னால் என்னுடைய மனசில் இருக்க வழியெல்லாம் இந்த படத்தில் சொல்ல வச்சது என்னுடைய அன்பு சகோதரன் மாரி செல்வராஜ் தான். இந்த மாமன்னன் படத்தில் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிள்ளையாக இருந்தாலும், ஒரு தகப்பனாக இருந்தாலும், ஒரு தாயாக இருந்தாலும், அந்த குடும்பத்துக்குள்ள என்னென்ன நடக்குங்கிற அந்த வழியை என்னோட ஒரு சின்னவர் தான். இந்த வயசில் அவர் எவ்வளவு அனுபவிச்சிருப்பாருங்கிறத அவர் ஒவ்வொரு காட்சியிலையும் வந்து சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு என்னுடைய புருவம் உயர்ந்துச்சு.